வந்தே மாதரம் லீகல் ஓல் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த சேனலில் ஒவ்வொரு இந்திய குடிமக்கள் அனைவரும் அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற சட்டம் குறித்த விழிப்புணர்ச்சிகளை பார்த்து வருகின்றோம். அதன் ஒரு பகுதியாக நம்முடைய வாகனங்களை எப்படி பராமரிக்க வேண்டும், அதன் மீதான நம்முடைய உரிமைகள் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கவிருக்கின்றோம். வணக்கம், நான் வழக்கறிஞர் கார்த்திக் பாபு. லீகல் அவுல் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் என்னுடைய மகிழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் நாம் விரும்பிய வாகனத்தை வாங்கியிருப்போம். அதில் நமக்கு விருப்பமான பதிவு எண்களையும் பெற்றிருப்போம். அப்படி நான் சம்பாதித்த வாகனம், என்னுடைய உழைப்பில் நான் பெற்ற வாகனம், எனக்கு விருப்பமான நம்பரை நான் பெற்றிருக்கிறேன், அதனால் எனக்கு விருப்பமான முறையில் அதை எழுதி கொள்ளலாமா என்ற கேள்வி ஒருவேளை உங்களுக்கு எழும் என்றால், அப்படியெல்லாம் நாம் நம்முடைய வாகனத்தை நம் இஷ்டத்திற்கு பயன்படுத்த முடியாது என்பதுதான் சட்டம் நமக்கு சொல்கின்ற விளக்கம். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் ரூல்ஸ் 1989 ரூல் நம்பர் 50 இது குறித்து விளக்கமாக பேசுகிறது. அந்த ரூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்பர் பிளேட்டில் என்ன ஃபாண்ட் இருக்கணும், அந்த நிறம் எப்படி இருக்க வேண்டும், அதோடைய அளவீடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்த விளக்கங்கள் அந்த ரூல் நம்பர் 50ல் சொல்லியிருக்காங்க. இப்போது நமக்கெல்லாம் தெரியும், சொந்த வாகனமாக இருந்தால் இப்பொழுது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா, நம்முடைய சொந்த வாகனமாக இருந்தால் வெள்ளை நிற போர்டில் கருப்பு நிற எழுத்துக்களாக இருக்க வேண்டும். அதுவே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருந்தால் மஞ்சள் நிற போர்டில் கருப்பு நிற எழுத்துக்கள் இருக்க வேண்டும். இது இப்போ ரீசெண்டாக எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் வந்துருச்சு. அந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிளாக நம்முடைய வாகனம் இருக்கும் என்றால் பச்சை நிற போர்டில் வெள்ளை நிற எழுத்துக்கள் இருக்க வேண்டும். இந்த கலரெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி எழுத முடியாது. அது மட்டுமல்ல, கொடுக்கப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஃபாண்ட் என்று சொல்கின்ற அந்த எழுத்துக்களின் தன்மை எப்படி இருக்க வேண்டுமோ அந்த ஃபாண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய ஃபேன்சியான ஃபாண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. சில நேரங்களில் நம்ம பார்த்துருப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் 9055 அப்படிங்கிறத பாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க சில வெஹிக்கிளில். அப்படிலாம் எழுதுனா இட்ஸ் நாட் பர்மிட்டட் அண்டர் லா. இல்லை, நான் ஒரு சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தொழில் செய்கின்றேன், உதாரணத்திற்கு நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன், அல்லது காவல்துறையில் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன், அல்லது மருத்துவராக இருக்கிறேன், அல்லது ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவனாக இருக்கிறேன், அல்லது ஒரு மதம் சார்ந்த இயக்கத்தில் நான் பெரும் பதவியில் இருக்கிறேன் என்பது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து காட்டுகின்ற வகையில் உங்கள் தொழில் குறித்த ஸ்டிக்கர்ஸை நம்பர் பிளேட்டில் ஒட்டுவதற்கு அனுமதி கிடையாது. நிறைய நேரங்களில் என் தொழில் சார்ந்த என் சக நண்பர்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கூட அவங்களுடைய வாகனங்களின் நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அப்படி செய்வது சட்டப்படி தவறு. அது காவல்துறையனாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் நம்முடைய நம்பர் பிளேட்டில் எந்த வகையான ஸ்டிக்கர்ஸும் ஒட்டக்கூடாது என்பது தான் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயம். அது மட்டுமல்ல, ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுவதும் தவறு, அல்லது குறிப்பிட்ட மெட்டீரியலை தாண்டி நம்ம விருப்பத்திற்கேற்ப மெட்டீரியலை மாற்றி ஓட்டக்கூடாது. சில பேரெல்லாம் அந்த கண்ணாடி போன்ற ஒரு போர்டில் நம்பர் எழுதியிருப்பாங்க. அது எல்லாம் சட்டப்படி குற்றம். இப்படி நம்முடைய விருப்பத்திற்கு நம்முடைய வாகனங்களில் நம்பர் பிளேட்ஸை ஒட்டணும் அப்படின்னா, முதல் முறையாக இருந்தால் நம்முடைய சட்டத்தின் அடிப்படையில் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரையான அபராதங்கள் விதிக்கப்படலாம். இதெல்லாம் மட்டுமல்ல, உங்களுடைய அப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஒட்டியிருக்காங்களே சார் அப்படின்னா, அது நம்பர் பிளேட்டில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பர்மிட்டட் ப்ரொஃபஷனல் சார்ந்தவர்கள் மட்டும்தான் அவர்கள் தொழில் சார்ந்த ஸ்டிக்கர்ஸை வேறு இடத்துல ஒட்டுவதற்கு அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அதுவும் சட்டப்படி முழுமையான உரிமை கிடையாது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். கார் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக சில விவிஐபிஸ் எல்லாம் முழு கருப்பு கலரில் சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ் ஒட்டியிருப்பாங்க. ஆனால் சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸுக்கும் ஒட்டுவதற்கு சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட டெசிமலில் தான் நீங்கள் சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ் ஒட்டணும். அதையும் ஒட்டக்கூடாது என்பது கூட சில மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும். சட்டம் இது குறித்து மாநிலத்திற்கு முழு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கொடுக்கப்பட்ட நீங்கள் வாகனத்தை வாங்கும் பொழுது என்ன ஹார்ன் அதில் இருந்ததோ அந்த ஹார்னை தவிர நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக ரொம்ப சவுண்டு வர மாதிரியான ஹார்ன்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதோடு மட்டும் இல்லாமல் வாகனம் வாங்கும்போது என்ன லைட் அதில் இருந்ததோ
அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக நீங்கள் தேவையற்ற அதிகமான லைட் எல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அதன் மூலமாக இரவு நேரங்களில் உங்களுக்கு எதிர் திசையில் வருகின்ற வாகனம் ஓட்டுகின்றவர்கள் கண் கூசுகின்ற வகையில் எல்இடி லைட்லாம் இன்றைக்கி நிறைய பேர் போட்டுட்டு வரீங்க. அதெல்லாம் சட்டப்படி தவறு. அதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய தொகை அபராதமாக விரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். சார், இது மட்டும்தான் நம்ம வாகனத்தை ஓட்டுவதற்கு போது கவனம் வைத்துக்கொள்ள வேண்டுமா அப்படின்னா இல்லை. நிறைய நேரங்களில் வாகனங்கள் ஓட்டி செல்லும்போது நம்முடைய சாலைகளில் சில சைன் போர்ட்ஸை பார்ப்போம். சில இடங்களில் சைலன்ஸ் ஜோன் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா நோ ஹார்ன் ஏரியா அப்படின்னு போட்டிருப்பாங்க. நோ ஹார்ன் ஏரியாங்கிறது எதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பள்ளி கல்லூரிகள் சார்ந்த படிப்பு சம்பந்தப்பட்ட இடங்களாக இருக்கலாம், அல்லது கோவில்களாக இருக்கலாம், மதம் சார்ந்த இடங்களாக இருக்கலாம், அல்லது மருத்துவமனைகளாக இருக்கலாம், அல்லது நீதிமன்றங்களாக இருக்கலாம். இந்த 4 இடங்களை சுற்றி 100 மீட்டர்ஸ் ரேடியஸ் வரை நோ ஹார்ன் ஏரியா அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க. அந்த இடங்கள்லாம் 4 வகையான விஷயங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. என்ன 4 வகையான விஷயங்கள் என்று பார்த்தோமே என்றால், அதிகமாக ஒலி எழுப்புகின்ற ஹார்ன்கள் பயன்படுத்துவது, இரண்டாவது கிராக்கர்ஸ், ஃபயர் கிராக்கர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற வெடிப்பது, மூன்றாவதாக இன்ஸ்ட்ருமெண்டல் வைத்து மிக அதிகமாக ஓசை எழுப்புவது, நான்காவதாக மியூசிக்கல் பேண்ட்ஸ் வைப்பது, ஹெவி லவுட் ஸ்பீக்கர்ஸ் வைத்து நீங்கள் அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொல்லை ஏற்படுகின்ற வகையில் செய்தீர்கள் என்றால் இது எல்லாம் சட்டத்தில் படி அனுமதிக்கப்படாத விஷயங்கள். ஸோ இந்த 4 சம்பந்தப்பட்ட இடங்களிலும் நீங்கள் இந்த 4 வகையாக ஏர் பொல்யூஷனோ அல்லது சவுண்ட் பொல்யூஷனோ செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு காவல்துறையின் மூலமாக அபராதம் விதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்த்த அந்த 4 விதமான குற்றங்களும் எதில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நாய்ஸ் பொல்யூஷன் ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ரூல் 2000 என்ற சட்டத்தின் 6வது பிரிவின்படி மேல் சொல்ற விஷயங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமில்ல, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1988 செக்ஷன் 194 கிளாஸ் F படி இது போன்ற செயல்களில் நாம் ஈடுபட்டோம் என்றால், நீங்கள் முதல் முறையாக இது தவறுகளை செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிப்பதற்கான வாய்ப்புகளும், மீண்டும் மீண்டும் இதே தவறுகளை நீங்கள் செய்து பிடிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு 2000 ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி சார், 1000 ரூபாவோ இல்லை அதிகபட்சமாகவோ 2000 ரூபாவோட பெனாலிட்டி முடிஞ்சிருது அப்படின்னா இல்லை, உங்களுக்கு இன்னொரு சட்டமும் இங்கே பாய்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நீங்கள் இது போன்ற தடை செய்யப்பட்ட இடங்களில் தடை செய்யப்பட்ட விஷயங்களை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை அபராதமோ அல்லது 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே உங்கள் வாகனம் உங்களுடையதாகவே இருந்தாலும் சாலையில் நீங்கள் எங்கு அதை பயணிக்கிறீர்கள், அதில் எந்த விதமான சட்டங்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து பயணம் செய்யுங்கள். இது மட்டுமல்ல, இன்னும் பல சுவாரஸ்யமான சட்ட விழிப்புணர்ச்சிகளை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதை வருங்காலங்களில் பார்ப்போம். உங்களிடமிருந்து அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் வழக்கறிஞர் கார்த்திக் பாபு. நன்றி. ஜெய்ஹிந்த்.